வணக்கம் நண்பர்களே. இன்று விநாயகர்களோடு என்ன நல்லா தொடங்கட்டும். இது உங்கள் கேஎல் ட்ரிக்ஸ் ஒன்லி ஃபார் கேரளா. செவ்வாய்க்கிழமை 23/3/2024 ஸ்ரீசக்தி 399. சரிங்களா? இன்றைக்கி என்ன வரும் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன சொன்னாங்க அதை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நேற்று பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரே நிமிஷம். நேற்று பண்ணது பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 912. நம்ம சேனலில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 912க்கு இப்படி தான் அதை கொடுத்துருந்தோம். இது பாருங்கள், இதுக்குள்ளே எல்லாமே ஏபியில் 12 வந்துருச்சு. இங்கே உங்களுக்கு தெரியும் ஏபியில் 12. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 62க்கும் பார்த்திங்கன்னா 12. இங்கே பார்த்திங்கன்னா 21 திருப்பு நம்பர் 12. சரிங்களா? அப்புறம் இங்கே பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம் 912க்கு 612. இங்கே 6 திரும்பி வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு தெரியும் 612. நேற்று ரிசல்ட் 912, நம்ம கொடுத்தது 612. சரிங்களா? இப்படி தான் வரும்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். இப்படி தான் என் கணிப்பில் வருது, இப்படி தான் வரும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கவனமாக நிதானிச்சு ஆடுங்க. வேலைக்காரங்க எப்படி இருப்பது தெரியாது, வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு சின்ன வெற்றி நம்ம அது நிறைய போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 3 டேஸில் கொடுத்துருக்கலாம். தை 1 அன்றைக்கி நம்ம 3 டேஸில் ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தோம். அந்த மாதிரி மறுபடியும் கொடுத்துருந்துருக்கலாம். அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தவறி போயிடுச்சு. அது 6வது வின்னிங் வாங்கினேன்னு தெரியல. வின்னிங் வாங்கினதுனால அனைத்து நண்பர்களும் என் மாமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வின்னிங்கை நான் எப்போதுமே இதுதான் சொல்கிறேன், யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். நான் யாரோட வின்னிங்களும் ஷேரும் கேட்கல. நமக்கு என்னோடய நோக்கம் தான் யாருக்கும் நீங்கள் எல்லா மக்களும் எல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பிசிக்கல் இருக்கவங்களாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நல்லா முன்னுக்கு வரணும். இதுக்கு நிறைய பேர் கேரளா மாநிலத்தில் போய் இந்த மாதிரி நம்பர் சொல்கிறது ஏமாந்து காசு கொடுத்து ஏமாந்துடுறாங்க. எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம மனசு கேட்காது. அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்க மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதைத்தான் ஊர்ஜிதமாக பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு அவங்க பண்ணுறதுக்கு நம்ம மனசு ஏற்றுக்காது. ஏன்னா நானுமே அப்படி தான். சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் அதில் விதிவிலக்கா என்ன? ஆனால் நம்ம சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி வருங்கிறதும் உங்கள் கரங்களை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நேற்று ஒரு ஃபுல் வினிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் இதாகிருக்கு. பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே ஆல்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும். பெல் ஐக்கான் எடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் நிற்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம போய் பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎல் ட்ரிக்ஸ் நம்ம கொடுக்குற நம்பருங்கன்னா கேஎல் ட்ரிக்ஸ் ஒன்லி ஃபார் கேரளா. செவ்வாய்க்கிழமை 23/3/2024 ஸ்ரீசக்தி 399. சரிங்களா? இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 இல்லைன்னா 6, பி போர்டு 7 6, சி போர்டு 7 6. இது 2 நம்பர் தான் பாருங்கள். எப்படி வருது கணிப்பு வச்சு வேணும். அடுத்து ஏபிபிசிஏசி பாருங்கள் 89 22 44 அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி வருங்கிறது உங்கள் கணிப்பில் வரதை வச்சு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒன் டெய்லி சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். வீடியோ ஓட்டிவிட்டு பார்க்குறோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தான் சிக்கல், பார்த்துங்க. சரிங்களா? அதனால் இப்படி தான் வரும்போது நீங்கள் டபுள்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க. அவங்க கணக்கில் வரதை வச்சு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிப்பாங்கிறது எனக்கோட தோணுது. பாருங்கள், என் கணிப்பு இப்படி தான் சொல்லுது. பார்த்துங்க. அடுத்து 3 டிஜிட்டில் பாருங்கள் 907 924 635. 907 924 635. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பர் பாக்ஸ் பாருங்கள் 680. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 4 இல்லைன்னா 1, 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வரதுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் 2 நம்பருமே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் நம்பர் பாக்ஸ் பாருங்கள் 680
680 பாக்ஸ் பாருங்க. டைரக்ட்டா அப்ளை பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, அவங்க கணிப்பொறி நம்பர் வச்சு நல்லா பாக்ஸா அப்ளை பண்ண வச்சு டைரக்ட்டா அப்ளை பண்ணா அவங்களோட சாய்ஸ் அவங்களோட சக்திய பொறுத்து இருக்கு. இந்த போர்ட்ல இப்டி இப்டி தான் வரணும், இப்டி இப்டி தான் வரலாம் அப்படிங்கிறத வந்து நான் குடுத்துட்டேன். டைரக்ட்டா அடிச்சாலும் இப்படியே அடிக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி ஒரு நம்பர் முன்ன பின்ன மாத்தி பவர் நம்பர் வச்சு கூட அடிக்கலாம். இப்படித்தான் அடிக்கணுங்கிறது வந்து என் கணக்கு. நீங்க பாருங்க. உங்க கணக்குல வந்துச்சுன்னா வச்சு விளையாடுங்க. யாரும் சொல்றது யாரா இருந்தாலும் நம்ம நண்பர்கள் சொல்றது யாரோ ஒருத்தர் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. என் சேனல்ல ஒண்ண போய் பார்க்குறீங்க. பார்க்கக்கூடாதுன்னு எல்லா சேனலையும் பாருங்க. அது உங்களோட கரம், உங்களோட விருப்பம், உங்களோடது. யார்ட்டயும் தவறா சொல்லல. ஏன்னா இதில ஒரு நம்பர் சொல்லுவான். அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அ உடனே இப்ப இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு எத வைக்கிறதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி வச்சுறாதீங்க. ஒருத்தர் சேனல ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வெற்றி உறுதியா உங்களால எடுக்க முடியும். எல்லா சேனல்லயும் எல்லா கெசட்னாலயும் எல்லா நாளும் டெய்லியும் வெற்றி நம்பர் குடுத்துற முடியாது. அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாரி உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். தோல்வியே நிரந்தரம் கிடையாது. வெற்றியும் நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால பார்த்துங்க. அவங்க கணிப்புல வரத வச்சு விளையாடுங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கங்க. இந்த ஒரு பெரிய வெற்றியோடு சந்திப்போம்னு சொல்லிட்டு, வெற்றி பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு பெரிய வெற்றியோடு சந்திப்போம்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னைக்கு வெற்றி வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். சரிங்களா? உங்க கெஸ்ஸிங்கில வருதான்னு பாருங்க. ஒன்லி ஃபார் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டுமே. ஒன்லி ஃபார் கேரளாவுக்கு. கெஸ்ஸிங்கில வருதான்னு பாருங்க. வச்சு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளால ஒரு 2 பேர் வந்து வெற்றி வாங்குறாங்க. அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்ல. ஒரு 4 பேத்துக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம். நல்லா போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்டோட இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் KL Tricks. நன்றி நண்பர்களே. வணக்கம்.